11th Standard Business Max Chapter 7 Exercise 7.1 Question number 10. What is the amount of perpetual annuity of rupees 50 at 5% compound interest per year? Very simple sum. இந்த இடத்துல நமக்கு வந்து perpetual annuity ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இதற்கான ஃபார்முலா வேறு. என்னென்ன ஃபார்முலா? A is equal to capital A amount is equal to small a by I. இதுதான் ஃபார்முலா. இந்த ஏ அப்படிங்கிறது சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? 50 rupees இருக்கு. அடுத்தது ஐங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னா 5% அல்லது 5/100. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 0.05ன்னு எழுதலாம். முடிஞ்சுதா? இப்போ ஃபார்முலாவில் இதை அப்ளை பண்ணுவோம். ஏஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 50 டிவைடட் பை ஐங்கிறது 0.05 equal to by இதை 100ஆல் டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் தாண்டி இந்த பாயிண்ட் வைப்போம். இப்போ 5 கிடைக்கும். கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5, மேலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஏற்கனவே 50 இருக்குது. இதை ஒரு 100ஆல் பெருக்கிறப்ப இன்னொரு 2 சைபர் சேரும், அவ்வளோதான். ஈக்குவல் டு இல்லை கவனிச்சிங்க, இந்த 5000 5ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1000 அப்படின்னு வரும். இதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர் அமௌண்ட். ஓகே.